திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகையை பறிக்க முயற்சி செய்த ஆந்திர இளைஞர் கைது செய்யப்பட்டார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட அம்பூர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஜெசி. ஓய்வு பெற்ற செவிலியராக இவர் மகன் சித்த மருத்துவராக உள்ள நிலையில் வீட்டில் ஜெசி தனியாக இருப்பதை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் கடந்த 5ஆம் தேதி காலை ஜெசி வீட்டிற்கு வந்து சித்த மருத்துவர் இருக்கிறாரா, சிகிச்சை பெற வேண்டும் என கூறியுள்ளார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ஜெசி மருத்துவர் யாரும் இல்லை என கூறிவிட்டு மீண்டும் மாலை அதே நபர் மாஸ்க் அணிந்து தொப்பி அணிந்து மீண்டும் வீட்டிற்கு வந்து கதவை தட்டியுள்ளார். அப்போது ஜெசி கதவை திறந்து மருத்துவர் இல்லை என கூறியுள்ளார். இருப்பினும் அந்த நபர் வீட்டிற்கு உள்ளே அத்துமீறி நுழைந்து ஜெசி உள்ள தள்ளி அவர் கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை பறிக்க முயன்ற போது ஜெசி கத்தி கூச்சலிட்ட போது அவரது கழுத்தில் நெரித்துள்ளார். இந்நிலையில் ஜெசி சப்தம் கேட்டு வீட்டின் மேல்தளத்தில் இருந்த குடியிருப்பவர்கள் ஓடி வந்ததால் அக்கம் பக்கத்தினர் கூச்சலிடுவதை கேட்டு அந்த நபர் அங்கிருந்து ஓடிவிட்டார். பெண்ணின் கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர் ஆந்திர மாநிலம் தேவராஜபுரம் பகுதியை சேர்ந்த திருப்பதி என்பது தெரிய வந்தது. திருப்பதியை வாணியம்பாடி நகர காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் விசாரணை செய்த போது திருப்பதி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் சாராய வியாபாரம் செய்து வந்ததாகவும் அதனை காவல்துறையினர் முடக்கியதால் வேறு வழி இல்லாமல் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து திருப்பதி மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.